இன்றைக்கு மிக நீண்ட நாளைக்கு பிறகு வீட்டில் மசாலா டீ போட்டிருந்தேன். வழமையாக மசாலா டீ போகிற குறைவு இதன் போட்டு குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் போட்டு குடிப்பேன். கூட யாரும் விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்தால் போடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கைப்பவரை காட்டணும், அது நல்லா இருக்குன்னு அவையோ சொல்லிக்கல, அதில் வர பாராட்ட பெறணும். அது ஒரு கிளிகிழிப்பு இல்லை. என்னதான் இருந்தாலுமே நாங்கள் செய்கிற ஒரு முயற்சியில் இல்லை நாங்கள் செய்கிற காரியத்தில் வந்து ஒரு சிறப்பை பெற்றோம் அப்படின்னு சொன்னால், மற்றாக்கள் இந்த ஒரு பாராட்ட பெற்றோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்தமான ஒரு பூரிப்பு வரும். அந்த பூரிப்பு கண்டிப்பாகவே வரணும். அப்படி வந்தால் தான் அடுத்த முயற்சி இதை விட சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஆசைகளை கண்டிப்பாகவே வரும். மசாலா டீ எப்படி ஆத்துறேன்னு சொன்னால், முதல்ல தேயிலையையும் சீனியையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு சீனிக்கறியை மட்டும் காய்ச்சணும். நான் 4 பேருக்கு தான் டீ போட்டேன். நான் அதால் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 சின்ன துண்டு கருவாப்பாட்டையை போட்டேன். நான் வீட்டில் இஞ்சி இல்லாத நான் இஞ்சி போடையில் இஞ்சி போட்டிருந்தேன், இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பசும்பால் இருந்தால் பசும்பாலை விடுங்க, அல்லாட்டிக்கு ஃப்ரெஷ் மில்க் கூட விடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வளமையாக வீட்டில் ஆற்றுற பால் மாவை எடுத்து அதை கொஞ்சம் சுடு தண்ணிக்குள்ளே விட்டு கரைச்சி போட்டு கொதிக்கிற இந்த தண்ணிக்குள்ளே விட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களை தரமான மசாலா டீ ரெடி ஆயிரும். அதனையும் தாண்டி விமர்சனங்களை விமர்சிக்கிற விசிறிகளுக்கு ஒரு கருத்து, நீங்கள் என்னதான் என்னை பற்றி கலாச்சாரம் என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, மாற இப்படி பேசு அப்படி பேசு என்று சொல்கிறதால என்னை உங்களுக்காக மாற்றிக்கொள்ள முடியாது இல்லையா? இந்த வீடியோ பார்க்கல உங்களோட தொலைபேசியில் வந்து என்ன நேரம் காட்டுதோ அந்த நேரத்தை இதில் பதிவிடுங்க. பாய்.